உயிர்களும் நின்புற்று வாழ்க. செத்தபின் சாப்பாரை செத்தார்க்கு சேவித்தால் சத்தம் அறிவாரடி கொதம்பாய் சத்தம் அறிவாரடி. தந்தை தாய் செய்வினை சந்ததிக்கு ஆம் என்பார். சிந்தை தெளிந்தலரே கொதம்பாய் சிந்தை தெளிந்தலரே. செத்த பிறகு பாடையில் ஏற்றி சாப்பாறையை முழக்குகிறாயே, உன் பறை சத்தம் செத்தவன் காதில் கேட்குமா? செத்தவன் செவிடன் ஆகிவிட்டான். செவிடன் காதில் சங்கு ஊதி என்ன பயன்? வாழும்போதே வாசியை ஏற்றி வாழை ஈஸ்வரியின் அருள் பெற்று தசநாதத்தையும் கேட்டால்தானே பயன். நாதம் கேட்டவனுக்கு சாப்பாரை ஒலிக்க வேண்டிய தேவையில்லையே. தந்தை தாய் செய்யும் நல்வினையும் தீவினையும் பிள்ளைகளே பாதிக்கும் என்கிற நீதி ஞானம் உள்ளவனுக்கு கிடையாது. காரணம், ஞானம் வந்தவுடன் அவன் பற்றுகளை அறுக்க தொடங்கி விடுவான். தாமரை இலை தண்ணீர் போல, புளியம் பழமும் ஓடும் போல, மண் புழுவும் மண்ணும் போல ஒட்டு உறைவின்றி உலகோருடன் வாழ்வான். எனவே பெற்றோருடைய முன்வினையும் ஒட்டாது. திருச்சிற்றம்பலம்.